சாப்பாடு வேணுமா? வா வந்து உட்கார். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சோத்துக்கு பஞ்சமே இல்ல. உட்காரு. இங்க வா தம்பி. கல்யாணம் ஆகியர் வீட்டு சாப்பாட்டுல இருந்து காதல் மாற்ற சாப்பாட்டு வரைக்கும் நான் போடுறேன். ஆனா அதுக்கு 2 தட்டு எல்லாம் சொல்றேன். இந்தா இது ஏன் கிராக்கி. நான் தான் முதல்ல கூப்பிட்டேன். நீயா கூப்பிட்ட? ஏடி ஏன் கிராக்கி? இந்தாயா நான் முழு சாப்பாடை உனக்கு ஒரு நாள் போடுறேன். உட்கார் உட்காருங்க. ஏண்டி எனக்கு வியாபாரம் இல்லாட்டி போகுது. நான் சும்மா போடுறேன் உனக்கு. இந்தாயா நீ சாப்பிடு. கையிலேயே குடுக்குறேன். நான் ஊட்டியே பண்றேன். யாரங்க? அட பாவி, நீயா? யார் நீ? உண்மையை சொல்லு. யார் நீ? நான் போ போர். உள்ள போ. போ. உட்கார். ஆமா, அங்க சோறு தின்னுட்டு இருந்தியே, போலீஸ்காரங்களை பார்த்து ஏன் ஓடி வந்த? எங்கயாவது திருடிட்டியா? பின்ன கொலைகளை பண்ணிட்டியா? அப்படி ஒண்ணும் செய்யலாமா? நான் போறேன். உட்கார். உன்னை பார்த்தா பயமாவும் இருக்கு, பரிதாபமாவும் இருக்கு. இந்த பாரு, உள்ளத சொல்லிவிடு. போலீஸ்காரங்களை பார்த்து ஏன் ஓடி வந்த? என் சோக கதையை இறக்கி வச்ச சுமதாங்கி கூட சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். வேண்டாம், நான் வரேன். இரு இரு, சும்மா சொல்லு. மனசுக்குள்ள ஏதாவது கவலையை வச்சுக்கிட்டு இருந்தா அது கடைசியில ஆளையே சாகடிச்சிடும் சொல்லுவாங்க. பயப்படாத. இதோ பாரு, எருது பொண்ணு காக்கைக்கு என்ன தெரியும்னு நினைக்காதே. நானும் உன்ன மாதிரி ஒரு அனாதைதான். கஷ்டத்துல வளர்ந்தவன். என்னால முடிஞ்சா உனக்கு உபகாரம் செய்வனே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன நம்பு. என்றாவது ஒரு நாள் என் கதையை நான் யாரிடமாவது சொல்லித்தான் தீர வேண்டும். ஈர நெஞ்சத்தோடு நீ அதை கேட்பதால் உன்னிடம் சொல்லுகிறேன். ஆனால் என் சோக வரலாற்றை கேட்கும் கடைசியாளும் முதலாளுமாக நீதான் இருக்க முடியும். படித்து பட்டம் பெற்றவர்களுக்கே வேலை கிடைக்காத இந்த காலத்தில் பராரியான எனக்கு எங்கே வேலை கிடைக்கப் போகிறது? என்னை நம்பி என் அக்காளும், என் அக்காளை நம்பி நானும், எங்கள் இருவரையும் நம்பி அல்லியும் வாழ்ந்தோம். அல்லியா? என் அக்காள் மகள். எங்கள் குடும்பம் வறுமையிலே அடிபட்டு உழன்றது. அந்த வறுமையை போக்குவதற்காகத்தான் நான் பட்டாளத்தில் சேர்ந்தேன். அங்குதான் பாடுபட்டு பணம் திரட்டினேன். அப்போதுதான் எங்கள் வீடு ஏலத்திற்கு வந்துவிட்டது என்ற செய்தி அறிந்தேன். உடனே சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் அக்காளை பார்ப்பதற்காக விடுமுறை பெற்று புறப்பட்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என் விடுமுறை ரத்தாகிவிட்டது. செய்வதறியாது திகைத்த நான் என் நண்பன் ஒருவனை நம்பி நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் சில சாமான்கள் அடங்கிய பெட்டியையும் அவனிடம் கொடுத்து என் அக்காளிடம் சேர்த்து விடும்படி கூறினேன். ஆனால் வைரம் போல் காட்சி அளித்த அந்த நண்பன் தான் ஒரு கண்ணாடி கல் என்பதை நிரூபித்து விட்டான். எனக்கு துரோகம் செய்து விட்டான். ஏன் அந்த பாவி பெட்டியை கொடுக்கலையா? பெட்டியை கொடுத்திருந்தால் இன்று இந்த அவல நிலை எனக்கு ஏன் ஏற்பட்டிருக்க போகிறது? நீ அவனை மறுபடியும் பார்க்கவே இல்லையா? அவனை பார்த்தால், மறுபடியும் அவனை பார்த்தால், சற்று முன்பு நீ சொன்னாயே கொலைகாரனை போல் காட்சியளிக்கிறாய் என்று அந்த வார்த்தையை உண்மையாக்கி இருப்பேன். அப்புறம் 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 என்ன? என் உயிரையும் உடலையும் வளர்த்த என் அன்பு அக்காள் அல்லியுடன் நடுத்தருவில் அனாதையாய் நிற்கும் செய்தி அறிந்தேன். குண்டடிபட்டு குற்றுயிராய் கிடந்த நான் விடுமுறைக்காக அதிகாரிகளிடம் மன்றாடினேன், மண்டியிட்டு கிடைக்கவில்லை விடுமுறை. அடியாத்தி, இப்படியா கதை? ஆமா, உங்க அக்காவை பாத்தியா? மானம் போய்விட்டது, வீடு போய்விட்டது, அக்காள் காடு போய்விட்டாள். என்ன, செத்து போயிட்டாங்களா? ஆமா, அந்த பொண்ணு அல்லி என்னாச்சு? என்ன ஆயிற்று? எங்கு போனாள்?
யாருக்கு தெரியும்? அவளை தேடிக்கொண்டுதான் நான் அலைகிறேன். ஆனால் அல்லியை நான் சிறு வயதில் பார்த்தது இப்போது எப்படி இருக்கிறாளோ? சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவேன். நான் வருகிறேன். போறியா? சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் கிடைத்த போது சாப்பிடுகிறவன். இந்த பாரு, நீ அல்லியையும் தேடணும், சாப்பாட்டுக்கும் சம்பாதிக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு வழி சொல்றேன். அதுபடி கேக்குறியா? என்ன? எங்க அப்பா வச்சுட்டு போன சைக்கிள் ரிக்ஷா இருக்கு, அதை ஓட்டி பொழைச்சிக்கியே. சைக்கிள் ரிக்ஷா? ஏன் வெக்கப்படுறியா? மானத்தோடு எந்த வேலையை செய்தால் என்ன? அதான பார்த்தேன். உன் பேர் என்ன? பாண்டியன். பாண்டியன்? அடே அப்பா, உனக்கு ஒரு காலத்துல இந்த நாடே சொந்தமா இருந்தது. உன் பெயர்? ரொம்ப வாசனையான பேர் தான், மறிக்குழுந்து. மறிக்குழுந்து. கொஞ்சம் கூட மனசு இல்லையே. மன்னிச்சுங்க, நான் அவரு. ஓஹோ, ராதாகிருஷ்ணன் நாடகம் நடத்துறா போல இருக்கு. நீங்க நளினி? நீங்க தானே? வாங்க வாங்க, உட்காருங்க. இது வந்துட்டேன். இந்தாங்க, மோர் சாப்பிடுங்க. தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம். மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கங்க. தேவையில்லை. கண்ணு பெண் அப்படி சொல்லக்கூடாதம்மா. உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையை சுட்டு பொசுக்கிய சோக கதையை சொன்னாரா, இல்ல எப்படி இன்னும் சாகாம இருக்கா இந்த நளினின்னு கேட்டாரா? அவசரப்பட்டு பேசுறீங்களேம்மா. யார் அவசரப்படுறது? எதையும் அவசரப்பட்டு செய்யறதெல்லாம் அத்தான் தான். அவரா? நான் சொன்னா நீ கேட்க மாட்டதான். உன்னை போல நம்பி நம்பித்தான் நட்டாத்துல தவிக்கிறேன். மண்புதரை நம்பி கூட கடலை கடந்துடலாம், ஆனா இவரை நம்பி வாழ்வை கடத்த முடியாது. கோட்டுல குத்திக்கிற பூவாத்தான் பெண்களை எண்ணி உனக்கு தாலி கட்டி இருக்காரு. எந்த நேரமும் உன்னை கசக்கி இருந்துடுவாரு. அந்த நிலைக்கு வந்து நீ தவிக்கிறதுக்குள்ள 10,000 ரூபாய் தர்றேன். இப்பவே எங்கேயாவது போய் நிம்மதியா இரு. 10,000? ஏன், 1,00,000 ரூபாய் தர்றேன். வேணும்னா எங்க சொத்தையும் எழுதி தர சொல்றேன். நளினி, தப்பான அபிப்பிராயத்தோட வந்திருக்கு. ஏமாற்றம் அடையிறோம். நமக்குள்ள ஏற்படுற எரிச்சலை எரிமலை ஆக்கிக்கிட்டா அது நம்மையே சுட்டு பொசிக்கும். பூவை பறிச்சு சூடிக்கிறதா பெண்களுக்கு அழகே தவிர பிறர் புருஷனை பறிக்கிறது பெண்களுக்கு அழகில்லம்மா. எனக்கு நீ இருந்த என் அத்தானை தட்டி பறிச்சுக்கிட்ட. நீயா எனக்கு புத்தி சொல்ற? வேற யாரு சொல்லுவாங்க? வீட்டை விட்டு இன்னும் ஒரு வீட்டுக்கு வந்து சண்டை பிடிச்சா வீட்டுக்காரங்க புத்திமதி சொல்லத்தானே செய்வாங்க. என்ன சொன்னாங்க? சன்னியாசி, புது உறவில புத்தி தடுமாறாது. நினைச்சு பாருயா, என் அத்தான் கூட வாழ்க்கை நடத்த இந்த அனாதி கிட்ட என்ன இருக்கு? அவர் மனசு தெரிஞ்சு நடக்க ஒரு எஜுகேஷன் இருக்கா? நாகரிகமா நடந்துக்க எட்டிகேட் தெரியுமா? அவருக்கு ஈக்குவலா ட்ரெஸ் பண்ணத்தான் தெரியுமா? என்ன தெரியுமா அவளுக்கு? தட்டீசால் ரைட்டுமா. ஒரு குடும்ப பொண்ணு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க அதுக்கு தெரியும். நீ கவலைப்படாத. பங்களாவில வாழ்ந்தவரை உன்னால எப்படி சந்தோஷமா வச்சிருக்க முடியும்? அவர் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும் இல்ல? ஆமா, எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தான் என்னோட இருக்காரு. அவரு கவலைப்படுறப்போ உனக்கு சொல்லாம இருப்பேனா தங்கச்சி? நீ போயிட்டு வாமா. பாத்தியாம்மா, அந்த பெண்ணுனோட பெருங்குணத்தை. இந்த பாக்கியம் தான் உங்க வீட்டுக்கு வந்து பாக்கியலட்சுமியா விளங்க போகுது. உங்க அத்தான் சாமான்யமானவரா? தெரியாமலா கல்யாணம் பண்ணிருப்பாரு? அத்தான் குயிலை விட்டு விட்டு கோட்டானை தேடிய குருடன், மாளிகை விட்டு விட்டு மண்குடிசைக்கு வந்து விட்ட மடையன், மானோடு விளையாட மறுத்து விட்டு இந்த மலைப்பாம்பு வாயில விழுந்து விட்ட மோசக்காரன், நம்பிக்கை துரோகி, படித்த முட்டாள். என்ன பத்தி எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா அவரை பத்தி ஏதாவது சொன்னேன் உன்னை உயிரோட விட மாட்டேன். போவலியே. ஓ நளினி, எப்ப வந்த? போதும் வரவேற்பு. உன் வீட்டுக்கு வந்ததுக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. என்ன நடந்தது? தம்பி என்கிட்ட கேள. நான் தான் மயில் கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கேனே. என்னையா நடந்தது? இப்ப பாத்தியெல்லாம் அந்த பொண்ணு வீடு ஏறி வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சு. பாவம் அப்பாவி இந்த பொண்ணு பேசாமதான் இருந்துச்சு. உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுதான் தாமதம். கபா கபகபா நான் அப்படி அசந்துட்டேன். ஓஹோ பாக்கியம், நளினி உன்னை என்ன சொன்னா? ஒண்ணுமில்லை. பின்ன ஏன் இப்படி நீ கண் கலங்குற? எங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது.
அம்மா என்ன சொன்னாங்க? பெண்கள் எது வேணும்னாலும் பொறுத்துக்க முடியும், ஆனா தன் புருஷனை யாராவது கேவலமா பேசினா பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அது உண்மைன்னு இப்பதான் தெரிஞ்சது. அதனாலதான் நடிகர்கிட்ட கோவப்பட்டேன் போல் இருக்கு. ஐயோ, இதெல்லவா பதிவக்தி. 1 2 3 4 1 2 3 4 next. One. 1 2 3 4 1 2 3 4 ஸ்டார். மோகனா போ, சரியா இல்ல கூடி போ. கரெக்ட். அந்த பார்வை இங்கே கூடாது. இது கலைக்கூடம், கலைப்பார்வை தேவை. 1 2 3 4 1 2. அந்த போஸ் தெரியலையே. தெரியலையா? தெரியுமா? தெரியாது, கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த மாதிரி நடிக்க கூடாது. அது கலைக்கு ஆபத்து. அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி விட வேண்டும். ஆமா, அப்படி செய்யாததுனால தான் நீ இப்படி இருக்கா. நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. அது உங்களுக்கு தெரியாதா? பரவாயில்லை, அதை நானே சொல்லுகிறேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அதோ அதுதான் சார் என்னுடைய மகன். இவனால கலை பைத்தியம் ஆயிட்டான். இதோ என் மகன் சார், படிப்பே போச்சு. இதுதான் சார் என் தங்க படுபாவி. கலைன்னு பிள்ளைங்களை எல்லாம் வசியம் பண்ணிட்டான். அமைதி, அமைதி, அமைதி. இங்கே என் மகள், என் மகன் என்ற பேதமே கூடாது. நாம் எல்லோரும் கலைத்தாயின் குழந்தைகள். நாம் மிஸ்டர் கலைப்பித்தன், ஸ்டெடியான்னு பேசுங்க. உங்க மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண ஆர்டரோட வந்திருக்கிறேன். பலே பலே பலே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இங்குதான் அரசு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தீர்களோ? எஸ். மோகனா, கலங்காதே. என் மீது உண்மையான அன்பு இருந்தால் நான் விட்டு செல்லும் பணியை ஏற்று நடத்து. அடுத்த ஜென்மத்திலாவது உன் எண்ணம் நிறைவேறும். மாணவ மணிகளே, உங்களுக்கு கடைசியாக என் பொன்மொழிகள். அதாவது, உலகத்திலே ஆண்களுக்கு தேசபக்தியும் பெண்களுக்கு பதிபக்தியும் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நான் சொல்லுகிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலைபக்தியும் வேண்டும் என்று. அப்போதுதான் நாடும் வீடும் மேன்மையடையும். நான் வருகிறேன். முடியாது, முடியாது. ஆர்வ துடிப்பு. மாணவிகளே, சிஷ்ய கோடிகளே, அவசரம் கூடாது. கலைஞர்களுக்கு அவசரம் கூடாது. என்னை பின்பற்றுவதற்கு பக்குவம் போதாது. பொறுத்திருங்கள், நானே உங்களை வந்து அழைத்து செல்லுகிறேன். வருகிறேன். கலை, 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 கலை.